வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து போலரைசேஷன் டாபிக்கை பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆனா ப்ராமிஸ் பண்றேன், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மார்க் மிஸ் ஆகாத அளவுக்கு சூப்பரா சொல்லித்தரேன். சரிங்களா? வாங்க உள்ள போவோம். நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் சன்கிளாசஸ், அதாவது போலராய்ட்ஸ்னு சொல்லுவோம். அது மட்டும் எப்படி தண்ணியில இருந்தோ வெட் ரோட்ல இருந்து வர்ற அந்த கண்ணை கூசுற கிளேரை கட் பண்ணுதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நார்மல் சன்கிளாசஸ் எல்லாம் அதை செய்ய முடியாது. இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் தான் நம்ம பிசிக்ஸ்ல படிக்க போற போலரைசேஷன். சரி, இப்போ இந்த போலரைசேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு லைட்டா மறந்துடுங்க. ஒரு சிம்பிள் ரோப், அதை மட்டும் இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு ரோப்பை எடுத்து மேல கீழே சைட்ல டயக்னலான சுத்தமா ஒரு கண்ட்ரோலே இல்லாம ஒரு கலபரம் பண்ற மாதிரி ஷேக் பண்றீங்க. வேவ்ஸ் முன்னாடி போகும், ஆனா அந்த வைப்ரேஷன் மட்டும் ரொம்ப கேயாட்டிக்கா எல்லா ரேண்டம் டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கும். நம்ம சூரியன் கிட்ட இருந்தோ இல்லைன்னா ஒரு சிம்பிள் பல்ப் கிட்ட இருந்தோ வர அன்போலரைஸ்ட் லைட் கரெக்டா இப்படிதான் இருக்கும். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸும் இப்படிதான் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ்லயும் சிதறி கிடக்கும். ஓகே, இப்போ இப்படி கேயாட்டிக்கா ஆடுற இந்த ரோப்பை ஒரே ஒரு வெர்டிகல் ஸ்லிட், அதாவது ஒரு குறுவலான கேப் இருக்கிற ஒரு வழியா அனுப்புனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா, இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த வெரி ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்து அது எல்லா ஹாரிசான்டல் டயக்னல்னு வர்ற வைப்ரேஷன்ஸை பிளாக் பண்ணிட்டு அந்த வெர்டிகல் அப் அண்ட் டவுன் மோஷனை மட்டும்தான் அலோவ் பண்ணுது. இப்போ அந்த வேவ் ரொம்ப ஆர்டர்லியா மாறிடுச்சு. இதுதான் ஒரு போலரைசர். அந்த அன்ஆர்கனைஸ்ட் லைட்டை ஆர்கனைஸ்டா, அதாவது போலரைஸ்ட் லைட்டா மாத்துது. ஓகே, சோ ஒரு போலரைசர் லைட்டா ஃபில்டர் பண்ணுதுன்னா எவ்வளோ லைட் வெளியே வருதுன்னு கால்குலேட் பண்ண ஒரு ரூல் இருக்கணும்ல, ரைட்? அந்த ரூலுக்கு பேரு தான் மேலிசஸ் லா. இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம் சேஃப் டெஃபினிஷன். ஏற்கனவே போலரைஸ்டான ஒரு லைட், அதோட இன்டென்சிட்டி I0, இன்னொரு போலரைசர் வழியா போகும்போது ஃபைனல் இன்டென்சிட்டி I, அந்த ரெண்டு போலரைசர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டாவை பொறுத்து மாறும். இந்த ஃபார்முலால என்ன ஆச்சரியமான விஷயம்னா அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பார்ட் தான். ஏன்னா வெளியே வர லைட்டோட பிரைட்னஸ் வெறுமனியா குறையாம அந்த ரெண்டு போலரைசர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளை மட்டும் பொறுத்து தான் மாறும்னு இது சொல்லுது. தி ஆங்கிள் இஸ் எவ்ரிதிங். வாங்க இதையே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸ்டெப் 1 பார்க்கலாம். அன்போலரைஸ்ட் லைட் முதல் போலரைசர் மேல படுது. ரூல் நம்பர் 1, எப்பவுமே முதல் போலரைசரை தாண்டும் போது இன்டென்சிட்டி பாதியா குறைஞ்சிடும். சோ I0ல ஸ்டார்ட் பண்ணா இப்போ இன்டென்சிட்டி I1 இஸ் ஈக்குவல் டு I0/2. சரிங்களா? இப்போ ஸ்டெப் 2 and 3. இந்த போலரைஸ்ட் லைட் 30 டிகிரி ஆங்கிள்ல வச்சிருக்கிற ரெண்டாவது போலரைசர் மேல படுது. நாம மாலிசஸ் லாவை அப்ளை பண்றோம். I2 இஸ் ஈக்குவல் டு I1 cos ஸ்கொயர் 30 டிகிரி. cos 30 என்ன? √3/2. அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 3/4 கிடைக்கும். சோ ஸ்டெப் 4ல பார்த்தா I2 இஸ் ஈக்குவல் டு I0/2 இன்டு 3/4, அதாவது 3I0/8. பாத்தீங்களா, ஆங்கிள் மாறுனா ஃபைனல் இன்டென்சிட்டியும் மாறும். சோ தி க்ரூஷியல் பாயிண்ட் இஸ், ரெண்டாவது போலரைசர் முதலாவதுக்கு கரெக்டா பெர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரீஸ்ல இருந்தா என்னாகும்? cos of 90 is 0. சோ cos ஸ்கொயர் of 90 0 தான். ஃபைனல் இன்டென்சிட்டி 0. கொஞ்சம் கூட லைட் வெளியே வராது. இதை எப்படி நினைச்சுக்கோங்க, ரெண்டு கேட்டும் ஒண்ணுக்கொன்னு எதிரெதிரா சாத்தி வச்ச மாதிரி. எதுவுமே உள்ள போக முடியாது. பிசிக்ஸ்ல இந்த டோட்டல் பிளாக்குக்கு பேரு தான் எக்ஸ்டிங்ஷன். இது வெறும் ஒரு டெக்ஸ்ட் புக் கான்செப்ட் மட்டும் இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் போலரைசேஷனை யூஸ் பண்றோம். எப்படின்னு பாப்போமா? உங்க சன்கிளாசஸ்ல இருந்து உங்க மொபைல் ஸ்கிரீன் வரைக்கும், ஏன் நீங்க பாக்குற 3D மூவிஸ் கூட எல்லாமே இந்த போலரைசேஷன் பிரின்சிபிள்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், 3D மூவிஸை எடுத்துக்கோங்க. நீங்க போடுற அந்த கண்ணாடியில ஒவ்வொரு ஐக்கும் ஒரு மாதிரி போலரைசர் இருக்கும். ப்ரொஜெக்டரும் அந்த போலரைசர்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி ரெண்டு இமேஜஸை அனுப்பும். உங்க மூளை இந்த ரெண்டு இமேஜஸை ஒன்னா சேர்த்து தான் அந்த அமேசிங் 3D எஃபெக்ட் உங்களுக்கு காட்டுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற சில காமன் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். இதுல கவனமா இருந்தா நல்ல மார்க்ஸ் சேவ் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற ஒரு பெரிய தப்பு இது. சோ கவனமா கேளுங்க. லைட்டா போலரைஸ் பண்ணா அது ஸ்ட்ராங்கர் ஆகும்னு நினைக்கிறாங்க. அது 100% தவறு. ஒரு போலரைசர்ன்றது ஒரு ஃபில்டர். அது எப்பவுமே கொஞ்சம் லைட்டா வெளியே எடுத்துரும். அன்போலரைஸ்ட் லைட்னா கேஆஸ், ஆனா போலரைஸ்ட் லைட்னா ஆர்கனைஸ்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போலரைஸ்டுனா ஃபில்டர்ட், ஸ்ட்ராங்கர் இல்ல. வெட் ரோட்ல இருந்து வர அந்த கண்ணை கூசுற கிளேர் வெறும் பிரைட் லைட் இல்ல, அது ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, தண்ணி மாதிரி சர்ஃபேசஸ் மேல லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பெரும்பாலும் ஹாரிசான்டலி போலரைஸ்ட் ஆயிடும்.
ஸோ இந்த ஹாரிசான்டல் கிளேரை பிளாக் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? நாம சன்கிளாஸஸ்ல வெர்டிகல் கேட்ஸ், அதாவது வெர்டிகல் போலரைசர்ஸை யூஸ் பண்றோம். இந்த வெர்டிகல் ஃபில்டர்ஸ் அந்த ஹாரிசான்டல் கிளேரை மட்டும் அழகா பிளாக் பண்ணி உங்களுக்கு கிளியரா பார்க்க உதவி செய்யுது. சோ உங்க எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாமா? சரி, இந்த 5 முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். பாயிண்ட் 1, லைட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை போலரைஸ் பண்ண முடியும். பாயிண்ட் 2, அன்போலரைஸ்டுனா ரேண்டம், போலரைஸ்ட்னா சிங்கிள் டைரக்ஷன். பாயிண்ட் 3, ரொம்ப முக்கியம், முதல் ஃபில்டர் எப்போவுமே இன்டென்சிட்டியை 50% குறைச்சிடும். அதுக்கப்புறம் தான் மாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி கடைசி பாயிண்ட், 2 ஃபில்டர்ஸும் 90 டிகிரிஸ்ல இருந்தா இட்ஸ் லைட்ஸ் அவுட், டோட்டல் எக்ஸ்டிங்ஷன். உங்களுக்காக ஒரு கடைசி யோசனை. லைட் வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும்னு முன்னாடி டாபிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஆனா போலரைசேஷன் ஒரு புது ரூலை ஆட் பண்ணுது. ஒரே பிளேன்ல வைப்ரேட் ஆகிற லைட் வேவ்ஸ் மட்டும்தான் ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் பண்ண முடியும். அதை யோசிச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குது. ஆல் தி பெஸ்ட்.